உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதி என்று பார்க்கிறோம். நிச்சயமாகவே இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லுகிறது போல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். ஆனால் அந்த கட்டளை ஆண்டவர் கொடுத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்பதை நாம் கடந்த வாரத்தில் அவைகளை கவனித்தோம். கர்த்தருக்கு சித்தம் இருக்கும் என்றால் இன்றைக்கு அல்லது நாளைக்குள்ளாக அந்த செய்தி நம்முடைய யூடியூப் சேனலில் போடப்படும். அதை கேட்கவில்லை என்றால் கேட்டு பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலும் கூட அதை தொடர்ந்து இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் கவனிக்க போகிறோம். என்னவென்றால் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேத பகுதி. புதிய ஏற்பாட்டில் கூட அது ஆண்டவர் சொல்லும் பொழுது, அதுவும் தம்முடைய சீஷர்கள் அதை குறித்து விவரிக்கும் பொழுது கூட சொல்லுகிறார்கள், முதல் கற்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் கூட அவர்கள் அதை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிற இந்த வேத பகுதி, ஆனால் ஒரு இடம் வரும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் 24ஆம் வசனமும் எடுத்தவங்க வாசிங்களேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 23, 24. ம் 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 ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக நமக்கு தோன்றும். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிறது போல தான் இந்த வசனத்தை நாம் கவனிப்போம் என்றால், ஒரு பெற்றவர்களைப் போல தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் திருமண வயது வரும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், அங்கே இங்கே பார்த்து ஒரு துணையை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. திருமணம் முடிந்தவுடனே சில பேர் என்ன செய்ய, தன்னோடு வீட்டோடு வைத்துக் கொள்கிறவர்கள் உண்டு. அல்லது என்ன செய்கிறாங்க, தனியாக இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். தனியாக ஒரு வீட்டை எடுத்து அல்லது சொந்தமாக வாங்கி அங்கே குடியேறுகிறதையும் பார்க்கிறோம். ஆனால் அந்த வசனம் போல தான் இந்த வேத வசனம் நமக்கு தோன்றும் என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், தன் தகப்பனையும் தாயும் விட்டு என்ன செய்கிற வேதம் சொல்லுகிறது, தன் மனைவியோடு இசைந்திருப்பான், ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை ஆச்சரியமான ஒரு வேத பகுதி. ஆனால் இதை நாம் மாம்சத்தின் அடிப்படையிலே, நம்முடைய உறவுகளின் அடிப்படையிலே இந்த வசனத்தை நாம் கவனிப்போம் என்றால் மிகவும் என்ன செய்கிறது என்றால், நமக்கு வேறு விதங்களில் இவைகளை கொண்டு போகும் என்று பார்க்கிறோம். அது எப்படி இருவரும் ஒரே மாம்சமாக இருக்க முடியும்? திருமணத்துக்கு பிறகு தாய் தகப்பனை விட்டு என்ன செய்யணும், வந்து அவளோடு கூட கலந்து என்ன செய்யணும், தன் மனைவியோடு கூட இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது அப்படி என்றால், தாய் தகப்பனை விட்டு என்றால் அம்மா அப்பாவை விட்டுட்டு என்ன செய்யணும், கல்யாணத்துக்கு பிறகு தனியாக வந்துடணும் அப்படின்ற விதத்தில் இந்த வேத வசனம் சொல்லுகிறது போல நமக்கு தோன்றும். இன்றைக்கும் பார்க்கலாம், நடக்கிற சம்பவங்கள், நடக்கிற பிரச்சனைகளை கவனிக்கும் பொழுது தனியாக இருப்பதை நல்லது என்று தீர்மானிக்கிறவர்களும் உண்டு. நீ எங்கூட இருக்காதடா போடா என்று சொல்லி வெளியே தள்ளுகிற தாய்மார்களும் பெற்றவர்களும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அதை குறித்து நாம் இங்கே வாதாட வரலை. வேதம் சொல்லுகிறது போல நம் தாய் தகப்பனை கனம் பண்ணி அவர்களோடு கூட இருந்து, இந்த காலத்தில் தான் பார்க்கிறோம் நம் பிரிந்து இருக்கிற வாழ்க்கை, தனியாக இருக்கிற வாழ்க்கை என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் கூட்டு குடும்பமாக இருந்தார்கள் என்று விசேஷமாக தமிழ்நாட்டிலே தென்னகத்திலே கவனித்து பார்ப்பவர்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறத தான் விரும்புவார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், எல்லோரும் தங்களுடைய காரியங்களுக்காக, வேலை நிமித்தமாக, பிரச்சனைகள் நிமித்தமாக, பல விஷயங்கள் நிமித்தமாக தனியாக போகிற பிள்ளைகள் உண்டு. ஆசையாக பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்கிறோம், இடங்களை வீடுகளை கட்டி அவர்களுக்கென்று நாம் இருக்கும்படியாக நாம் செய்தாலும், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அவர்கள் இல்லை இந்த வீட்டில் யார் இருப்பா என்று சொல்லி போகிற பிள்ளைகள் உண்டு என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த வசனத்தை திருப்பி வாசி, 24ஆம் வசனம். தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார். இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நாம் எவ்வளமாக எடுத்துக்கொள்கிறோம்?
இந்த கிறிஸ்தவ உலகம் எவ்வளமாக இந்த வேத வசனத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதுவரைக்கும் இதை குறித்து நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோமா என்று நாம் கேட்போம் என்றால் இந்த வேத வசனத்தை எடுக்கிறது மிகவும் குறைவான பேர் என்று பார்க்கிறோம். ஒருவேளை திருமண நேரங்களிலே இதை குறித்து பேசியிருக்கலாம், அல்லது அந்த நிச்சயம் நடக்கிற அந்த சமயங்களில் அதை குறித்து பேசியிருக்கலாம். ஆனால் வெகுவாக இந்த வேத வசனத்தை நாம் கவனிக்கிறது கிடையாது. காரணம் என்னவென்றால் இது குறித்து பேசி அவன் தனியாக இருந்தால் நமக்கு என்ன, குடும்பமாக இருந்தால் நமக்கு என்னன்னு அந்த ஊழியக்காரர் என்ன செய்வார், ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த வேத வசனம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை குறித்து சொல்லுகிறதாக நமக்கு தோன்றினாலும் உண்மைதான். வேதமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களும் சரி என்ன செய்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அப்போ ஆண்டவர் நம்மை திருமணத்திற்கு பிறகு தாய் தகப்பனை விட்டுட்டு போய் தனியாக இருக்க சொல்கிறாரோ அப்படின்ற விஷயம் நமக்கு தோன்றலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கவனித்து பார்ப்பீங்களான்னு உங்களுக்கு புரியும். என்னன்னு சொல்லப்படுகிறது, அப்பொழுது சரி இது நிமித்தம் யாருங்க, புருஷன். இப்போ மனைவி எங்கே போனார்கள், மனைவியுடைய தாய் தகப்பன் எங்கே போனார்கள். இப்போ மனைவியுடைய தாய் தகப்பனை விட்டு கொடுக்க வேண்டாமா, அப்போ அவளோடு கூட இருக்கலாமா என்ற கேள்வியில் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இது குடும்பத்தை குறித்து, கணவன் மனைவியை குறித்து சொல்லப்பட்டதாக இந்த வேதம் நமக்கு சொன்னாலும் இதன் அடிப்படையில் இதுக்கு பின்னணியத்திலே பெரிய ஒரு ரகசியம் அடங்கியிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாகவே தெய்வம் எதற்காக கணவன் மனைவியை படைத்திருக்கிறார் என்கிறது நமக்கு புரியும். தாய் தகப்பனை தேவன் நமக்கு எதற்கு கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு புரியும். ஒருவேளை இந்த உலகத்தின் வாழ்க்கை குறித்ததான விஷயத்தை தெய்வம் சொல்லியிருப்பார் என்றால், இது நிமித்தம் புருஷனும் மனைவியும் தன் தாய் தகப்பனை விட்டு என்ன செய்யணுமாம், தன் மனைவியோடு அல்லது தன் புருஷனோடு இசைந்து இருப்பார்கள், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே ஒரே புருஷனை மாத்திரம் சொல்லப்படுகிறது. புருஷனுக்காக மேல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்று எண்ணப்படுவாள் என்றான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த வேத வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு தோன்றலாம். உலகத்தில் இருக்கிற காரியங்களோ, அதற்கு இதுக்கு முன்பாக ஊழியக்காரங்க பேசின விஷயங்களோ எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கண் முன்பாக வரலாம், நினைவிலே நமக்கு வந்து நிற்கலாம். ஓ ஆண்டவர் இப்படி தான் சொல்லி இருப்பாரோ, ஓ ஆண்டவர் இப்படி தான் நமக்கு சொல்லி இருப்பாரோ, அல்லது உலக வாழ்க்கை குறித்து தான் சொல்லி இருப்பாரோ, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தனி வீடு இருப்பது தான் நல்லது என்று சொல்லியிருப்பாரோ. இல்லை, நம்முடைய வாய்ப்புகள், நம்முடைய வசதிகளுக்கு ஏற்ப, நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ப, உறவுகளுடைய அந்த அன்புக்கு ஏற்ப நாம் குடும்பமாக என்ன செய்யணும், இருப்பது நல்லது. அதுதான் தேவன் விரும்புகிறது. எல்லோரும் என்ன செய்யணுங்க, நம் குடும்பமாக வாழ்ந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய விருப்பமும் அதுதான். ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆதாம் ஏவாளையும் அங்கே என்ன பழுகி பெருகும்படியாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நோவாவின் காலத்திலே ஆண்டவர் சில பிரளயத்தினாலே முழு உலகத்தையும் அழித்து விட்டு நோவாவை வெளியே விடும் பொழுது சொல்லுகிறார், பலுகி பெருகி பூமி நிரப்புகள் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். நோவா தன் மனைவி 3 பிள்ளைகள் 3 மருமகளோடு கூட என்ன செய்தார், இந்த பூமியில் கால் எடுத்து வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த வேத வசனம் ஆதியாகமத்தில் என்ன செய்யப்படுகிறதுங்க, சொல்லப்படுகிறது. ஆதாம் ஏவாளுக்கு இன்னும் நாம் கவனிக்க வேண்டும் என்றால், ஆதாம் ஏவாளுக்கு யார் இல்லைங்க, யார் இல்லை. அப்ப இங்கே தாய் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது யார், அப்ப யாரை குறித்து இங்கே சொல்லுகிறார்? அப்போ பொதுப்படையாக ஆண்டவர் இங்கே பேசுகிறார் போல அப்படின்னு நமக்கு தோன்றும். நிச்சயமாக ஆண்டவர் பொதுப்படையாக தான் பேசுகிறார். ஆனால் இந்த வேத வசனத்தை கவனிக்கும் பொழுது ஆதாம் தான் முதல் தகப்பன், ஏவாள் தான் முதல் தாய் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற அவள் இருவரும் என்ன செய்கிறார்களாம், தனியாக வந்து இருவரும் இசைந்திருந்து என்ன செய்ய ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படின்ற ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு எனக்கும் சொல்ல வருகிறது என்ன,
இந்த வசனத்தை குறித்து நாம் எவ்வாறாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம இவைகளை என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். தனியாக போவதை குறித்து, தனி கொடுத்தனும் போவதை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரோ அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, குடும்பமாக இருக்கிற வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். என்னென்றால், ஆனால் இருவரும் என்ன செய்யணுமோ ஒரே சிந்தையோடு கூட ஒரே விதமான அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரே விதத்தில் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், கணவன் மனைவிக்கு இடையே எத்தனையோ வேறுபாடுகள் உண்டு. ஒருத்தர் சரின்னு சொன்னால் இன்னொருத்தர் வேண்டான்வாங்க, ஒருத்தர் வேண்டான்னு சொன்னால் இன்னொருத்தர் சரின்வாங்க. எதிரும் புதிரமாக இன்றைக்கு என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த வேத வசனத்தை குறித்து நாம் கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இருவரும் என்ன ஒரே மாம்சமாக என்றால் ஒரே சரீரமாக இருக்க வேண்டும், ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடிப்படையாக நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், கணவன் மனைவிக்கு இடையே என்ன செய்யணுங்க, ஒரு இசைவு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறபடினாலே ஒன்றோடு ஒன்று என்ன செய்கிறது, அதிகமாக என்ன இணைகிறதுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. சில பேர்லாம் கேட்டீங்கன்னா, ஏன் வாழ்கிறேன்னு தெரியல அப்படின்னு ஏதோ ஒன்று கட்டி வச்சுட்டாங்க, ஏதோ வந்து தொலைச்சிட்டேன் அதனால் இருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறோம், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் 40 வருஷத்தை கடந்திருப்பாங்க, 50 வருஷத்தை கடந்திருப்பாங்க. காரணம் என்னவென்றால், இசைவு என்பது நம்ம இருவரும் ஒன்றாய் நடந்து போவதை குறித்து மாத்திரமல்ல, இது உலகத்தின் பார்வைக்கு நாம் நல்ல கணவன் மனைவியாக இருப்பது மாத்திரமல்லங்க, நம்முடைய இருதயத்திலும் அப்படிப்பட்டவர்களாக இருப்பதற்கு நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற பெரிய பிரச்சனை ஈகோ என்று பார்க்கிறோம். நீ சொல்றது சரியா, நான் சொல்றது சரியா, நான் சொல்ற மாதிரி செய், அல்ல நீ சொல்ற மாதிரி என்ன செய்ய முடியாது என்று சொல்லி தங்களுடைய ஈகோ என்ன செய்கிறது, அங்கே தலைத்து நிற்கிறது என்று பார்க்கிறோம். அங்கே இருவருக்கும் இடையே நின்று கொண்டு அவர்கள் என்ன செய்ய, தங்கள் வாழ்க்கை 40 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 50 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, சண்டையோடு கூட தான், பிரச்சனையோடு கூட தான் என்ன செய்கிறது, அவளுடைய வாழ்க்கை கடந்து போகிறது என்று பார்க்கிறோம். இருவருக்குமே இடையே என்ன செய்கிறது இல்லைங்க, ஒரு இசைவு இல்லாத ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது போல, எது கற்புள்ளவைகள், எது நல்லவைகள், எது சரியானவைகள் என்று சிந்தித்து அவைகளில் செயல்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற நிமித்தமாக கிறிஸ்துவ குடும்பங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இசைவா இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இது அடிப்படை என்று பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை ஏற்படுத்தி விட்டு சொல்லுகிறார், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று, இசைந்திருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெவ்வேறு இடங்களில் இருந்து, வெவ்வேறு மொழிகளில் இருக்கலாம், வெவ்வேறு மதங்கள் இருக்கலாம், வெவ்வேறு ஜாதிகள் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இருவரும் இணையும் பொழுது அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டுமா, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் இசைந்திருக்கிற வாழ்க்கையை கடவுள் எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நாடும் என்ன செய்கிறது இல்லை, அவருக்கு என்ன போச்சு, நான் தானே வாழ்கிறேன், எனக்கு தானே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், நம்மை நாம ஏமாற்றி கொண்டு வாழ்கிற வருடம் முழுவதுமாக சண்டையோடு கூட நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் வேதம் சொல்லுகிறது போல, நீங்களும் நானும் தேவனால் கொடுக்கப்படுகிற, தேவனால் நடத்தப்படுகிற குடும்பங்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அநேக விஷயங்கள் நமக்கு எதிராக நடக்கும். விசேஷமாக இந்த ஊழியம் செய்யும் பொழுது, ஊழியத்தோடு கூட நடந்து போகும் பொழுது விருப்பமில்லாத காரியம் தான், விருப்பம் இல்லை நமக்கு அது. ஆனால் அது என்ன செய்யணும், அதை தாங்கி அதையும் தாண்டி நாம் செய்கிறதற்கு நம்மை நாமே உந்தி கொண்டு போகணும். நான் அப்படி தான் நடக்கும். ஏனென்றால் சாதாரணமாக ஒரு குடும்பமாக ஒரு விசுவாசியாக இருந்து விடுவோம் என்றால் நமக்கு எந்த விதமான காரியம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஊழியம் என்று வரும் பொழுது, ஊழியத்தில் நாம் பங்கெடுக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சரி எத்தனை பிரச்சனைகள் எத்தனையோ பாடுகள் இருந்தாலும் இந்த சபையில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது வெறுப்புகள் எல்லாவற்றையும் ஓதன் தள்ளிவிட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் என்ன செய்யணும், பாடுகிறவர்களாக பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கணவன் மனைவிக்கிடையே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எத்தனை விருப்புகள் இருந்தாலும், எத்தனை வெறுப்புகள் இருந்தாலும்
கணவன் மனைவியோ இருவரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டுமாம்? இசைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதை தாங்கிக் கொள்ள வேண்டுமாம், அதை நாம் என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி வாழ்ந்துட்டோன்னா நிச்சயமாகவே பெரிய ஒரு காரியம் அது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தேவன் தருவாராக. பிரச்சனைகளோடு கூட இருக்கிற நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே சமாதானமாக வேதம் சொல்லுகிறது. இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் சொல்கிறீங்களா? அப்போ உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா பிரதர் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? அப்படி சொல்ல வரலை. இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வரைக்கும் நாம் நினைக்கிறதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? இந்த வேத வசனத்தை கவனிக்கும் பொழுது தகப்பனையும் தாயும் விட்டுவிட்டு தனியாக இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு உள்ளே போகிறார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அது அல்ல. ஒரு சில ஆண்டுகள், ஒரு சில நாட்கள் பெற்றவர்கள் நம்மோடு கூட இருப்பார். அதுதான் கடந்த வாரத்தில் நாம் கவனித்தோம். 80 வருஷம் 70 வருஷம் அவருடைய வாழ்க்கை நமக்கு இருக்கும். அவங்களோட துணை நமக்கு இருக்கும், பெற்றவங்களோட துணை நமக்கு இருக்கும். இன்றைக்கு நம் பெற்றவர்கள் நமக்கு இருக்கிறார்கள், மிகவும் சந்தோஷம். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. அது ஒரு பாக்கியம் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கிறார்களா அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமாக அவர்களை வைத்து அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். கடமையாக அல்ல, அது நம்முடைய பொறுப்பு என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்களை விட்டுவிட்டல், அவர்கள் சில நாட்கள் நமக்கு இருப்பார்கள். அதன் பின்பாக எந்த சூழ்நிலைகள் அவர்கள் நம்மை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும், ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. ஒரு தாய் தேற்றுகிறது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமாம்? தகப்பன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு கூட இசைந்து இருப்பார். இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதை குறித்து வேதத்தில் நாம் இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமும் 32ஆம் வசனம் எடுத்துங்க, வாசிங்களேன். போதும். நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் நான் சொல்லுகிறேன். அப்படி என்றால் கணவன் மனைவி என்ற அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு எப்படி இருக்க வேண்டும், பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கணவன் மனைவி குறித்ததான விஷயம் வரும் பொழுது சொல்லுகிறார், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி 32ஆம் வசனத்தில் சொல்கிறார். இந்த ரகசியம் பெரியது, கிறிஸ்துவை குறித்தும் சபை குறித்தும் நான் பேசுகிறேன். அப்படி என்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை யாரை குறித்து சொல்லப்படுகிறது? யாரை குறித்து அந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது? வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிற கணவன் மனைவி குறித்த, ஆம், ஒரு வகையில் அது நம்ம கணவன் மனைவி குறித்து சொல்லப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது போல என்ன செய்யப்படுமா? நம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது, எபேசியரில் வாசிக்கிறது போல இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறேன், நான் சபையை குறித்து சொல்லுகிறேன். கிறிஸ்து புருஷனாகவும் சபை மனைவியாகவும் இங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அப்போ பிரதர் நமக்கு விடை தெரிந்து விட்டதே, விடை இதுதான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சே, அப்புறம் என்ன பிரதர்? ஆனால் அது எப்படிங்க சாத்தியமாகும்? அது எப்படி நமக்கு சாத்தியமாகும்? வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பார்கள், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்கு என்று ஒரு ஆரம்பம் இருக்கிறதா? கிறிஸ்துவை நம் புருஷனாக அல்லது மணவாளனாக நீங்களும் நானும் எண்ணும் பொழுது கிறிஸ்துவுக்கு தாய் தகப்பன் உண்டோ? நான் மனைவிக்கு வேண்டாம் நம்ம சொல்லலாம், என்னங்க நமக்கு தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை கவனித்து பார்ப்போம் என்றால் தாய் தகப்பன்மார்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்கு தாய் தகப்பன் உண்டோ? இருக்காங்களா? மாம்சத்துப்படி கேட்போம் என்றால் மரியாள் தான் இயேசுவினுடைய தாய். புருஷன், அதாவது தகப்பன்,
இந்த பூமியில தகப்பன் இல்லை என்று பார்க்கிறோம். அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவனை தகப்பனாக நாம் சொல்லிவிட முடியுமா? அது எப்படி ஆகும்? அப்படி என்றால் இந்த வசனத்திலே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்ல வருகிற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு சிருஷ்டியை சிருஷ்டிக்கும் பொழுது, ஒரு சிருஷ்டியை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது, ஆண்டவர் என்றைக்குமே ஒரு என்ன செய்கிறார், அந்த சிருஷ்டியோடு கூட தன் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும்படியாக, அந்த சிருஷ்டி தன்னோடு ஐக்கியத்தை கொள்ளும்படியாக, அந்த சிருஷ்டி தேவனோடு இருக்க வேண்டுமும், அந்த சிருஷ்டியோடு கூட தேவன் இருக்க வேண்டும் என்ற உறவோடு கூட தான் தெய்வம் என்ன செய்கிறார், ஒவ்வொரு சிருஷ்டியையும் ஆண்டவர் படைக்கிறார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 24 மூப்பர்கள் என்று சொல்லப்படுகிறதே, அந்த 24 மூப்பர்கள் யார் என்று நாம் கவனித்தோம். அந்த 24 மூப்பர்களும் வெவ்வேறு சிருஷ்டிகளிலே இருக்கிற முதன்மையானவர்கள் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு தங்களுடைய அரசாங்கத்தை, தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்காக சமர்ப்பித்தவர்கள் என்று பார்க்கிறோம். வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் என்றால் தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் என்று பார்க்கிறோம். அந்த 24 மூப்பர்கள் என்று சொல்ல 24 சிருஷ்டிகள் என்று நாம் என்ன செய்யலாம், அவர்களை புரிந்து கொள்ளலாம். வெவ்வேறு சிருஷ்டிகளை தேவன் படைத்திருக்கிறார். அந்த சிருஷ்டிகளில் இருக்கிறவைகள் என்ன செய்கிறது, சிங்காசனத்துக்கு முன்பாக பிரதிநிதிகளாக மூப்பர்களாக அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் கவனிக்கிறோமே. அப்படி என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு சிருஷ்டியையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், படைக்கும் பொழுது அந்த சிருஷ்டியோடு கூட தான் என்ன செய்ய வேண்டுமாம், அவைகளோடு கூட அவர் பழக வேண்டும், அவைகளோடு கூட அவர் இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை அவர் என்ன செய்கிறார், எந்நேரமும் பெற்று கொண்டு இருக்கிறார். ஆக பெற்ற பிள்ளைங்களை என்ன செய்வோம், விடுவதற்கு நமக்கு மனசு இருக்காது. நான் பெற்ற பிள்ளை எப்படி அதை விட முடியும்? மனைவிகள் என்ன செய்யலாம், திருமணமாகி தன் தாய் தகப்பன் வீட்டிலிருந்து வரும் பொழுது பெற்றவங்களுக்கு ஒரே என்ன செய்ய கவலை. அப்பா ஒரு பக்கம் அழுகுறார், அம்மா ஒரு பக்கம் அழுகிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க அழுறாங்க. ஆனால் அவர்களுடைய இருதயம் என்னமாக சொல்லு, என் மகள் என்னை விட்டு போகிறாளே என்று இருதயம் என்ன செய்கிறார், அவர்களுக்கு துடித்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு என்ன செய்ய துடித்து கொண்டே இருக்கிறது. அதற்காக என்ன செய்கிறாங்க, அம்மா சில நேரங்களில் நீ ஏன் அங்கே இருக்கிற, இங்கே வந்துரு, நீ ஏன் அங்கே கஷ்டப்படுற, நீ இங்கே வந்துரு என்று பல ஆலோசனைகளை கொடுத்து இன்றைக்கு என்ன செய்கிறாள், பிள்ளைகள் என்ன செய்ய, பெண் பிள்ளைகள் வாழ வெட்டியாக வீட்டிலே வந்து தங்குகிற சம்பவங்களை நாம் கவனித்திருக்கிறோம். ஆனால் உறவுகளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு கூட இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்றால் ஆண்டவர் சொல்ல வருகிற தன் சிருஷ்டியோடு கூட தேவன் என்ன செய்கிறார், இருக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். அது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி சரியாகும்? நீங்க சொல்றது ஒன்று, இந்த வேத வசனம் ஒன்று சொல்லுகிறதே. ஆகவேதான் நாம் தொடர்ந்து வேத வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தெய்வம் என்றைக்குமே கடவுள் எந்த சிருஷ்டியும் இல்லாமல், உதாரணத்துக்கு எந்த சிருஷ்டியுமே ஆண்டவர் கடவுள் படைக்கலைங்க. அவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அது என்ன மேன்மை? அவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அவர் என்ன மேன்மை? நான் ஒரு என்ன செய்ய, அட்வொகேட்னு ஒரு 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 போர்டை போட்டு நான் என்ன செய்ய, பிஎல் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எம்ஏ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை போட்டு உட்காந்துட்டு எந்த விதமான கேஸு நமக்கு வரலன்னா நான் வக்கீலாக இருக்கிறதுக்கு லாயக்கா கிடையாது. ஒரு டாக்டர் நான் என்ன செய்ய படிச்சிருக்கேன், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறேன், அல்ல ஏதோ ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஆஸ்பத்திரி ஓப்பன் பண்ணுறேன், ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணுறேன். 2 வருஷம் ஆச்சுங்க, எந்த விதமான பேஷண்ட்டுமே வரல அப்படின்னா நான் அந்த டாக்டருக்கு படித்ததே வீண் என்று பார்க்கிறோம். அல்லது நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறேன், நான் பிஎட் முடிச்சிருக்கிறேன், எம்எட் முடிச்சிருக்கேன், பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன், டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். சரி, காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் சரி, ஆனால் என்னோட கிளாஸில் ஒரு பிள்ளைகளும் இல்லை என்றால் நான் யாருக்கு போதிப்பேன்? யாருக்கு அவைகளை நான் சொல்லிக் கொடுப்பேன்? அதே போலதான் கடவுள் என்ற ஸ்தானமும் கூட. கடவுள் என்ன செய்யலைங்க, கடவுள் என்கிறவர் எந்த சிருஷ்டியும் படைக்காமல், எந்த சிருஷ்டியுமே இல்லாமல் கடவுள் என்று நாம் இருப்பார் என்றால் அந்த கடவுள் என்கிற பதவியே என்ன சொல்லலாம், வீண் என்று நாம் சொல்லலாம். ஆகவேதான் ஆண்டவர் அத்தனை சிருஷ்டிகளை என்ன செய்து கொண்டிருக்கிறார், படைத்து கொண்டிருக்கிறார்.
அத்தனை சிருஷ்டிகளையும் படைத்து கொண்டிருக்கிறார். நான் சொன்ன இப்பொழுது முன்பாக சொன்ன 3 துறையும் என்னங்க? சர்வீஸ் தான். ஜனங்களுக்கு உதவ வேண்டும். டாக்டர் ஜனங்களுக்கு உதவணும். வக்கீல்கள் என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். நம்ம படித்த அந்த பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிற அதுவும் ஜனங்களுக்கு உதவுகிற ஒரு காரியம் தான். ஆனால் இன்றைக்கு அவைகள் என்னவாக மாறிவிட்டதுங்க? பிஸ்னஸாக மாறிடுச்சு. வக்கீலாக இன்றைக்கி ஒரு கேஸ் நமக்கு வந்துட்டா போதும், இதை வச்சு 2 வருஷம் ஓட்டிடலாம், இதை வச்சு 5 வருஷம் ஓட்டிடலாம். டாக்டர் அப்படி தான். அன்றைக்கெல்லாம் நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் டாக்டரை போய் பார்ப்பேன். சொல்கிறோம் என்ன செய்ய, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சளி பிடிக்கும். அப்படி இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. 3 நாளைக்கு ஒரு நாள் சளி பிடிக்குது, 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி என்ன ஜுரம் வருதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கு உங்களை என்னையும் என்னவாக மாற்றி விட்டார்கள்? வியாபாரமாக மாற்றிவிட்டு இன்றைக்கு நமக்கு என்ன செய்ய, பல நோய்களை நமக்குள்ளே புகுத்து என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு பிழைப்பை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் தெய்வம் சர்வ வல்லவர் என்று சொல்லப்படுகிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்று சொல்லப்படுகிறவர் எவ்வாறாக அந்த தன் சிருஷ்டியை கவனிக்கிறார், எப்படி உருவாக்குகிறார், அந்த சிருஷ்டியோடு கூட எப்படி பயணிக்கிறார் என்கிற காரியத்தை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதாவது சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிக்கும் இடையே இருக்க உறவை ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறதை நாம் பார்க்க வேண்டும். தாய் தகப்பன் என்ற உறவை ஆண்டவர் காட்டுகிறார். தாய் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் ஒருவரால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமா? நீங்களும் நானும் ஒருவரால் என்ன செய்ய ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், பெற்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று. அது மாத்திரமல்ல, கணவன் மனைவி என்று சொல்லுகிற, புருஷன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, சிருஷ்டிகர் சிருஷ்டியோடு கூட இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் சொல்ல வருகிறதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், இந்த ரகசியம் பெரியது என்று. நான் கணவன் மனைவி குறித்து பேசுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அப்படித்தானே பவுல் சொல்றாரு. நான் கணவன் மனைவிக்குரிய உறவை குறித்து நான் பேசினாலும், நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் நான் தேவனை குறித்தும் சிருஷ்டியை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறார். அது எப்படிங்க? சிருஷ்டிகர் தாய் தகப்பன் அந்த நிலையில இருக்கிற சர்வ வல்லவர் புருஷனாக மாற்றப்பட முடியும். தாய் தகப்பன் என்ற நிலையில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் புருஷன் என்ற ஸ்தானத்தை அவர் எப்படி எடுக்க முடியும்? தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார். ஒரே மாம்சம் என்றால் என்ன? அப்போ அதெல்லாம் சொல்றது, இந்த உலகத்தில் இருக்கிற உறவை நேரடியாக நீங்கள் கடவுளோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் அந்த சொன்ன வார்த்தை அப்படியே எடுத்துக்கிட்டோம், நமக்கு புரியாது. கணவன் மனைவி என்ற உறவு, புருஷன் மனைவி என்ற உறவு ஒரு தூய்மையான ஒரு உறவு என்று பார்க்கிறோம். ஆகவேதான் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் பொழுது அவர் மணவாளன், திருச்சபை குறித்து சொல்லும் பொழுது அவர் மணவாட்டி. இன்னும் அதிகமாக பவுல் சொல்லும் பொழுது நம் மாஸ்டர் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்து சபையாகிய அந்த சரீரத்திற்கு என்னவாக இருக்கிறாராம்? தலையாக இருக்கிறது போல மனைவிகளே உங்கள் புருஷர்கள் உங்களுக்கு தலையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் அங்கே உறவை என்ன செய்கிறார்? பேசிக்கொண்டு இருக்கிற உறவுகளை, கணவன் மனைவி தாய் தகப்பன் என்ற உறவை பேசும் பொழுது தன்னோடு கூட ஒப்பிட்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தாய் தகப்பன் எப்படி புருஷனாக மாற்றப்பட முடியும்? இந்த கேள்வி நமக்கு இருக்கும். என்ன பிரதர் கேள்வி கேட்குறீங்க? இதெல்லாம் நடக்குமா? இப்படிலாம் இருக்குமா? இப்படிலாம் யோசிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை கவனிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அதுதான் சொன்னேன்,
கணவன் மனைவி என்ற இந்த உலகத்திலே இருக்கிற அந்த உறவுகளை நாம் வைத்து அல்லது இந்த மாம்ச ரீதியாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, இதை நாம் கவனிப்போம் என்றால் நிச்சயமாக தேவனுக்குரிய மகிமையை நாம் காண முடியாது. இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க. ஒருத்தர் இந்த பக்கம் தான், இன்னொருத்தர் அந்த பக்கம் ஓடுறோம். வானா வரமாட்டாங்க, வராதன்னா வருவாங்க. தலைகீழாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறதுங்க இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தில் உங்களுக்கு எனக்கும் சொல்ல வருகிறது என்ன? எதை ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிறார்? தாய் தகப்பன் இருக்கிறது போல உங்களுக்கு எனக்கும் சிருஷ்டிகர் இருக்கிறார், சர்வ வல்லவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சர்வ வல்லவரே, திரும்ப சொல்றேன், அந்த சர்வ வல்லவரே உங்களுக்கும் எனக்கும் சிருஷ்டிக்கு புருஷனாக அல்லது கணவனாக அமைக்கப்படுகிறது அல்லது மணவாளனாக அமைக்கப்படுகிறது இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. தாய் தகப்பன் மூலமாக பிறந்திருக்கிற புருஷன், ஆண்மகன் ஒரு மனைவிக்கு எப்படி கணவனாக மாற்றப்படுகிறதோ இருக்கிறார்களோ, அதை போலவே சர்வ வல்லவருடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து, மணவாட்டி என்று சொல்லப்படுகிற மனைவி என்று அழைக்கப்படுகிற இந்த சிருஷ்டிக்கு கணவனாக மணவாளனாக அமைக்கப்படுகிறார் என்றால் அதில் எந்த விதமான தயக்கமும் சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்லப்படுகிறது, எப்படி சர்வ வல்லவர் எனக்கு துணையாக மாற்றப்பட முடியும்? அவர்தான் என் தாய் தகப்பனாச்சே, என்னை சிருஷ்டித்தவராச்சே. என்னுடைய சிருஷ்டிகர் எப்படி எனக்கு கணவனாக அல்லது எனக்கு துணையாக மாற்றப்பட முடியும்? ஆகவேதான் வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிறது. ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்களேன். அந்த முதல் பகுதி மட்டும் வாசிங்க போதும். ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனம் போதும். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் தாய் தகப்பனே உனக்கு துணை. இன்னைக்கு நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க, ஆட்டோலாம் போட்டிருப்பாங்க, என் தாயே எனக்கு துணை, என் தந்தையே எனக்கு துணை என்று வேதம் சொல்லுகிறது. உன் சிருஷ்டிகரே உனக்கு துணை. ஹல்லேலூயா. தாய் தகப்பன் நமக்கு துணையாக மாற்றப்படுகிற அந்த சம்பவத்தை, அந்த காரியத்தை நீங்களே நானும் புரிந்து கொள்ள வேண்டுமா? சர்வ வல்லவர் என்று சொல்லப்படுகிறவர் நமக்கு தாய் தகப்பனாகவும், சர்வ வல்லவர் மூலமாக இந்த உலகத்திற்கு பிதாவினுடைய குமாரனாக, தேவ குமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் துணையாக மணவாளனாக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் உங்களுக்கு எனக்கு விளக்குகிறது. இது புருஷனை குறித்து சொல்லப்படலை, அது பூமியில் இருக்கிற கணவன் மனைவியை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. ஆகவேதான் சொல்லப்படுகிற தன் மனைவியோடு கூட இசைந்திருப்பான். சர்வ வல்லவரை விட்டு தன் மனைவியோடு கூட இசைந்திருப்பான். இருவரும் என்னங்க ஒரே மாம்சமா இருப்பான். ஒரே மாம்சம் என்றால் என்ன? சர்வ வல்லவரை விட்டுதானே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். சர்வ வல்லவரை விட்டுதானே மகிமை துறந்தவராக அவருக்கென்று சகலமும் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறதே. அவரை கொண்டு சகலவற்றையும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படி இருக்கிற தெய்வம் உங்களுக்கு எனக்கு என்னவாக வந்தாராம்? மணவாளனாக, மணவாட்டை அழைத்து செல்லும்படியாக வந்தார் என்று சொல்லப்படுகிறதே. அப்போ நாம் பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன்னை பெற்றெடுத்தவரே உனக்கு துணை. எத்தனை அருமையாக தேவன் தனது உறவை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். தாய் தகப்பனிலிருந்து வந்த குமாரன், ஒரு மகன்
எப்படி ஒரு மனைவி ஒரு பெண்ணுக்கு கணவனாக மாற்றப்படுகிறது போல சிருஷ்டிகர் சர்வ வல்லவரிலிருந்து வந்தவர் மனைவி என்று சொல்லப்படுகிற அல்லது இந்த உலகத்தில் சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறவைகளுக்கு இவர் எப்படியாக மாறினாராம்? நாயகனாக, குமாரனாக மாறினார், மணவாளனாக மாறினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த உறவை நாம் என்ன செய்யணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். நம் உலகத்தில் இருக்கிறவைகளை குறித்து அந்த மாம்ச ரீதியாக கணவன் மனைவி தாய் தகப்பன் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்படி நம்ம ஒரு மனைவிக்கு கணவனாக மாற்றப்பட முடியும், ஒரு பெண்ணுக்கு எப்படி புருஷனாக மாற்றப்பட முடியும் என்ற கேள்வி நமக்கு இருக்கலாம். ஆனால் உலக வழக்கத்திலே பாருங்க, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கிற மகன் ஒரு பெண்ணுக்கு கணவனாக மாற்றப்பட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே உறவை தான் தெய்வம் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தெய்வம் தன்னிலிருந்து வந்த தனது சாயலாக தேவன் செய்தார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அவருடைய பெயர் தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டது. இந்த சிருஷ்டியை விடுதலையாக்கும்படியாக, இந்த சிருஷ்டியோடு கூட இசைந்திருக்கும்படியாக, இந்த சிருஷ்டியோடு கூட வாழும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த சிருஷ்டி அவர் என்ன செய்ததுங்க? வெறுத்தது. இந்த சிருஷ்டி அவரை ஒதுக்கினது, இவர் வேண்டாம் என்று சொல்லி தள்ளினது என்று பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவினுடைய செயல் இந்த உலகத்திலே என்ன செய்யப்பட்டதாக? மணவாட்டி என்று அழைக்கப்படுகிற சொல்லுகிற ஒரு சபையை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்லப்படும், உங்களையும் என்னையும் என்னவாக தேவன் அழைக்கிறாரா? மணவாட்டி என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் திருச்சபை மணவாட்டியாகவும் அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இருவரும் என்ன செய்யப்பட வேண்டுமாம்? இசைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் இசைந்திருந்து ஒரே மாம்சமாக மாற்றப்பட வேண்டுமா? அது எப்படிங்க ஆகும்? அது எப்படி அது சாத்தியமாகும்? கிறிஸ்துவும் நீங்களும் நானும் ஒரே மாம்சமாக ஒரே சரீரமாக எப்படி நாம் இசைந்திருக்க முடியும் என்கிற கேள்வி நமக்கு இருக்கலாம். ஆகவே யோவான் அதை குறித்து சொல்லுகிறார். மாம்சம் என்றால் என்னவென்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் மாம்சம் எதனால் உருவாக்கப்படுகிறது என்று சொல்லப்படுது. அந்த வசனத்தை வாசிங்களே. யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிச்சுட்டு அதோட 14ஆம் வசனத்தை வாசிங்களே. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு 14ஆம் வசனம். வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை சொல்லுங்களேன், மாம்சமாகி சத்தியத்தினால் நிறைந்தவராய் நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது கிறிஸ்துவை குறித்தும் சபை குறித்தும் சொல்லப்படுகிறது, அல்லது சிருஷ்டிகரை குறித்தும் சிருஷ்டியை குறித்தும் சொல்லப்படுகிற வார்த்தை. சிருஷ்டிகரே உன் நாயகர். அந்த நாயகர் என்ன செய்கிறார்? சிருஷ்டியோடு கூட கலந்திரும்படியாக, இசைந்திருக்கும்படியாக, இருவரும் ஒரே மாம்சமாக மாற்றப்படும்படியாக பரலோகத்தில் இருந்து வார்த்தை என்று சொல்லப்படுகிறவர் இந்த உலகத்தில் மாம்சமாக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எப்படி கிறிஸ்துவோடு இசைந்திருக்க முடியும்? எப்படி கணவன் மனைவி இசைந்திருக்க முடியும்? இருவரும் என்ன மனம் விட்டு பேசி தங்களை தாங்கள் புரிந்து கொண்டு இருவரும் இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை போல கிறிஸ்துவும் சபையும் இன்றைக்கு வார்த்தை என்று சொல்லப்படுகிற சத்தியத்தின் அடிப்படையில் இசைந்திருக்கிற வாழ்க்கையை தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ளவர், நம்மை சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, நம்மை சிருஷ்டிகர் மாத்திரமல்ல,
அவர் நம்முடைய மணவாளன். கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் மூலமாக, கிறிஸ்து என்று மாம்சத்திலே தம்முடைய வார்த்தையின் மூலமாக மாம்சத்திலே வெளிப்பட்டவர் மூலமாக நீங்களும் நானும் எப்படியாக மாற்றப்படுகிறோம்? கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற மனவாட்டியாக, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற சிருஷ்டியாக நீங்களும் நானும் மாற்றப்படுவதை தான் இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தன் மனைவியோடு கூட இசைந்திருப்பான் என்கிறது. கிறிஸ்து இந்த சிருஷ்டியோடு கூட கலந்திருப்பார் என்கிறதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப சர்வ வல்லவரை நம்ம பார்க்க முடியாதா? சர்வ வல்லமையுள்ளவரோடு கூட நாம் இருக்க முடியாது. எங்க அம்மா அப்பா கூட நான் இருக்கிறேனே, அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாதா அப்படின்னு நமக்கு கேள்வி ஏற்படலாம். பிதாவோடு கூட என்னால் இருக்க முடியாது, அவரை பார்க்க முடியாதா? என் தாய் தகப்பனை போல என்னை சிருஷ்டித்தவர் அவராச்சே, சகலமும் அவர் என்ன செய்தார், எனக்காக செய்து முடித்திருக்கிறார், அவரை நான் கவனிக்க முடியாதா என்று கேள்வி நமக்கு இருக்கலாம். ஆகவே தான் சொல்லப்படுகிறது, தெளிவாக ஆண்டவர் சொல்றார், தகப்பனையும் தாயும் சிருஷ்டிகரை விட்டு இந்த உலகத்திலே பிதாவின் சார்பிலே அல்லது இன்னொரு வேதத்திலே சொல்லுகிறது போல என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறது போல இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகராயிருந்தவர் தாமே உங்களுக்காக எனக்காக நாயகராய் மாறினார். அல்லேலூயா. நமது நாயகனாக அவர் மாறினாரா? நமது ஹீரோ இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமது மணவாளன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எதன் மூலமாக நீங்களும் நானும் ஒரே மாம்சமாக மாற்றப்படுகிறோம் என்றால் வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. ஆகவேதான் சத்தியம் மிகவும் அவசியம். படிப்பு எவ்வளவு முக்கியம் இன்னைக்கு சொல்றாங்க. படிப்பு என்பது மிகவும் முக்கியம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அதன் மூலமாக பல அறியாமை, பல தீண்டாமைகள், பல காரியங்கள் நம்மை விட்டு வெளிப்போகிறது போல தேவனுடைய வார்த்தை என்கிற சத்தியம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிரவேசிக்கும் பொழுது அந்த சிருஷ்டிகரோடு கூட இணையக்கூடிய பாக்கியத்தை அந்த சத்தியம் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கேயாவது நம்முடைய சிருஷ்டிகர் நமது நாயகனாக மாம்சத்தின் அடிப்படையிலிருந்து கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் இது நமக்கு என்ன ஆகாதுங்க, சரியாகாது. இது நம்மை புரிந்து கொள்ள முடியாது. மாம்சத்தை என்ன சிந்தைகளை ஓரம் நாம் என்ன செய்வோம், ஒதுக்கி கலட்டி வைப்போம். ஆவின் சிந்தையுள்ளவர்களாக கணவன் தாய் தகப்பன் எப்படி நமக்கு புருஷனாக அல்லது நாயகனாக மாற்றப்பட முடியும் என்கிறதை வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா அதை தெளிவாக தீர்க்க தரிசனத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். உன் சிருஷ்டிகர் தான் உன் நாயகன் என்று, உன்னை படைத்தவர் தான் உனது துணை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கவனிக்கும் பொழுது, கடந்த வாரத்தில் நாம் கவனித்தோம், நமது தாய் தகப்பனை ஏன் கனம் பண்ண வேண்டும் என்றால் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டோம், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக நீங்கள் நானும் என்ன செய்தோம், அந்த வசனத்தை கவனித்தோம். இன்றைக்கு பார்த்த வசனம், சிருஷ்டிகரை விட்டு நாம் என்ன செய்கிறோம், பிரிந்திருக்கிறோம். சிருஷ்டிகரை விட்டு அவரோடு கூட சேர முடியாமல் இன்றைக்கு என்ன செய்கிறோம், இங்கே நாம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் சர்வ வல்லவரை விட்டு தன் தாய் தகப்பன் என்ற புருஷன் என்ன செய்தார், தாய் தகப்பன் என்ற சிருஷ்டிகரை விட்டு இந்த பூமிக்கு மனைவியை தேடி அதாவது மனவாட்டியை தேடி வந்தது போல இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவேதான் மனைவியின் தாய் தகப்பனை குறித்து பேசல, புருஷன் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் தாய் தகப்பன் சர்வ வல்லவரை விட்டு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எதற்குங்க? இசைந்திருக்கும்படியாக. யாரோடு? சிருஷ்டியோடு கூட ஒன்றரை கலந்திருக்கும்படியாக கிறிஸ்து வந்தார். ஒரே மாம்சமாக மாற்றப்படும்படியாக வந்தார். அவர் வார்த்தையினாலே மாம்சமாக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த மாம்சத்தோடு கூட நீங்களும் நானும் ஒரே மாம்சமாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும்
சத்தியத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. நாம் சரீரம், சபை சரீரம் என்று சொல்லப்பட்டாலும் அந்த சபை கிறிஸ்துவின் சரீரத்தினால் ஏற்படுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட கலக்கிறவர்களாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? மாற்றப்பட. எப்பொழுது நடக்கும் என்றால், வார்த்தையினால் கிறிஸ்து மாம்சமானது போல வார்த்தையினால் கிறிஸ்துவின் மாம்சத்தோடு கூட மனவாட்டி என்று சொல்லப்படுகிற திருச்சபை இணைக்கப்படுகிறாள். ஹல்லேலூயா. ஆகவே சத்தியம் நமக்கு மிகவும் மிகவும் அவசியம். இந்த வேத வசனத்தை கவனித்திருக்கிற நாம், எதற்காக ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், எதற்காக நான் சபைக்கு வருகிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களாம் சந்தோஷமா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, அன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கலாமே, அன்னைக்கு நான் தூங்கி இருக்கலாமே, காலையில் 10 மணிக்கு மேலே எழுந்துரு, கறி என்ன செஞ்சிருக்கலாம், தோசையும் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கலாமே. ஆனால் இன்னைக்கு நான் சபையில் உட்காந்து அரை தூக்கத்தில் உட்காந்து கொட்டாய் விட்டுட்டு இந்த குளிரில் நடங்கி பிள்ளைகளை தூக்கி கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு காரணம், முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிற வாழ்க்கைக்கு அவர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட சேரும்படியாக, அவரோடு கூட இணையும்படியாக, கணவன் மனைவி என்ற உறவுக்குள்ளாக உங்களை என்ன செய்கிறார்? கிறிஸ்துவோடு கூட உங்களை என்னை இணைக்கிறாரா? எதன் அடிப்படையிலே? வார்த்தையின் அடிப்படையிலே. ஹல்லேலூயா. ஆகவே அந்த வசனம் தெளிவா திருப்பி ஒரு விஷயம் அந்த வசனத்தில் வாசிக்கிறேன். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவனை விட்டு இறங்கி வந்தார். திரும்ப நம்ம அங்கு கிட்ட போக பிதாவினிடத்தில் நம் போக முடியுமா, அவரை கவனிக்க முடியுமா என்று கேள்வி கேட்போம் என்றால் கேள்விக்குறி. நான் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று சொன்னார், ஆனால் ஒருவனும் ஒரு காலம் சர்வ வல்லவர பிதாவை பார்க்க முடியாது. ஆகவே தான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஹல்லேலூயா. அப்போ உங்களை என்னையோ பிதாவினுடைய இடத்திற்கு பிதாவாக தேவன் என்ன செய்தார்? நமது இந்த சிருஷ்டிகருடைய தாய் தகப்பனாக இருந்தவர் தாமே, அவரிலிருந்து வந்த குமாரனுடைய கிறிஸ்து மூலமாக இந்த சிருஷ்டிக்கு திரும்பவும் அவரோடு கூட இணையக்கூடிய பாக்கியத்தை அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோவான் பார்த்த அந்த தரிசனத்தில் பார்க்கிறோம், 24 மூப்பர்கள் அவருக்கு அருகாமையில் நிக்கலங்க, அருகாமையில் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார்களா. ஹல்லேலூயா. தன்னுடைய ஸ்தானத்திற்கு தெய்வம் தமது சிருஷ்டியை வைத்திருக்கிறார். தன்னுடைய ஸ்தானத்திற்கு தன்னை போலவே சிருஷ்டியை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சிருஷ்டி தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். இல்லைன்றால் காலம் பூரா நம்ம என்ன செய்யணும்? சண்டையிட்டு கொண்டு கடவுள் வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறது போல கடைசியில் மரணத்தை நோக்கி நீங்களே நானும் கடந்து போகும். அந்த வாழ்க்கை கடவுள் உங்களை என்ன அழைக்கலை. ஹல்லேலூயா. உங்களை என்னையோ நீடித்திருக்கும் காலம் வரைக்குமாக தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட நமது மணவாளனாகிய இயேசுவோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கைக்கு தான் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து வேத வசனத்தை கவனிங்க. தொடர்ந்து இந்த வேத வசனங்களை தியானித்து பாருங்கள். எப்படி என்ற கேள்வியோடு கூட இந்த வசனங்களை கவனிக்கும் பொழுது நிச்சயமாக இதற்குரிய பிரதிபலனை, இதற்குரிய காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக, இப்படிப்பட்டவைகள் மேல் சிந்தை உள்ளவர்களாக, இப்படிப்பட்டவர்கள் மேல் நான் கவனம் உள்ளவர்களாக தொடர்ந்து வாழ்வோம் என்றால் நிச்சயமாக ஒரு நாளிலே கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாமும் மகிமையிலே வெளிப்படுவோம். ஹல்லேலூயா. அவரோடு கூட சேர்ந்து இந்த உலகத்திலே நாம் என்ன செய்வோம்? ஒரே மாம்சமாக
கிறிஸ்து என்ன சிந்திக்கிறாரோ அதை நான் செய்வேன். கிறிஸ்து என்ன பேசுகிறாரோ அதை நான் பேசுவேன். கிறிஸ்து எதை செய்யும்படியாக இருக்கிறாரோ அதை நான் இந்த உலகத்தில் நடப்பிக்கிறவனாக இருப்பேன். கிறிஸ்துவின் சித்தம் எதுவோ அது எனது சித்தமாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. அந்த உறவுக்காக தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கேட்ட வசனத்தை மனதில் வைத்தவர்களாக, ஆம் ஆண்டவரே, உமது வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் நான் கவனிக்கும்படி எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே. இயேசு பார்த்து சொல்லுமா, எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நமது சிருஷ்டிகரே, நமது நாயகர், நம்மை படைத்த தெய்வமே நமக்கு துணையாளர். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான தெய்வம் நம்முடைய தெய்வம், எத்தனை அருமையானவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இவரை விட்டு விட்டு நாம் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர்.